இந்த ஃப்ராடு மரம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான்னு யாராலும் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவரம் பேசாமல் இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கான வீடியோ அதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோட் அதாவது 18ஆம் தேதிக்கான எபிசோட ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் நாளைக்கான ப்ரெடிக்ஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் என்ன அதெல்லாம் போன எபிசோட் முடிஞ்சது தான். இவங்க 3 பேர் மேலே ஏறி வராங்க. யாருன்னா ரோஹிணி, விஜயா, மனோஜ் 3 பேரும் வராங்க மேலே. வந்து பார்த்தா முத்து யாரோட நின்றுட்டு இருக்கான். அது யாருன்னு தெரியாமல் இவங்க பாட்டும் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு இது வந்து கூத்தடிக்கிறேன்னு சொல்லி இவங்க அப்படி திட்டும் போது அது யார் பார்த்தீங்கன்னா மீனா தான். ரொம்ப திட்டுறாங்க முத்துவை. சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்று என்ன பண்ணோன்னு அவளுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி மீனாவுக்கு சாதகமாக விஜயா பேசும்போது மீனா வந்து சொல்கிறாங்க, அத்தை என் மேலே இவ்வளோ கரிசனம் காட்டுறது ரொம்ப நன்றி. என் மேலே உங்களுக்கு பாசமேலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னும் போது எப்போ அது வழக்கம் போல் தான் விஜய் வந்து அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்காமல் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரோஹிணியும் வந்து எங்கே போகிறாங்கன்னா சிட்டிக்கிட்ட தான் போகிறாங்க. சிட்டிக்கிட்ட போயிட்டு அவனுக்கு காசு அடிச்சாங்க விஜயா கிட்டேருந்து. அந்த காசை திரும்பி சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் எண்ணிட்டு வச்சுட்டு ஒரு ஸ்வீட் டப்பா கொடுக்குறான். அதை எடுத்துகிட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போகிறோன்னா அந்த பிஏ அடைச்சி வச்ச ரூம் போயிட்டு பிஏ கிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன், நீ ஒரு மாதம் தலைமறைவே அப்படின்னு சொன்னோடனே சரிங்க பாஸ்ன்னு அவன் காசு வாங்கிட்டு அவன் கிளம்புறான். இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் நடக்க போகுது. 2 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான் சிட்டி, அதுன்னு நம்மளுக்கு சொல்லலை. வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து ரோஹிணியும் மனோஜும் காட்டுறாங்க. 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, நிறைய டீலர்லாம் நம்ம கிட்ட வராங்க. எதனாலனா நம்ம சந்தோஷ்ஜின்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் தான் வந்து டீலர்ஷிப் கொடுத்துருப்பாரு. யாருக்குன்னா நம்ம மனோஜுக்கு. அதெல்லாம் முன்னாடி எபிசோடில் வந்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி மனோஜுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆட் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, பாலிவுட்லேருந்து யாருன்னா வச்சு நம்ம ஆட் ஷூட் பண்ணலாம், நல்லா வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம், உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஃபேமிலி வச்சே நம்ம ஒரு ஆட் ஷூட் பண்ணலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லும்போது சரி அப்படின்னோடனே இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக நடிக்க வேணாம், உங்கள் ஃபேமிலி எதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறீங்க, நானே காசு தரேன்னும் போது 4 ஜோடி மொத்த பேர் 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 25,000ன்னு சொல்கிறாரு. மனோஜன் பேராசை பிடிச்சவங்க அவங்க அம்மா மாதிரி. அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம யாரும் காசு கொடுக்கணும், நம்மளே அந்த காசு வச்சுக்கலாம், நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி பார்ட்டி செலவு பண்ணதே ரொம்ப அதிகமாக போச்சு, இந்த காசு நம்மளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அது யாருக்கும் தெரியாமல் இவனே வச்சுக்கிறான். அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, பாடுறா நம்ம அத்தைக்கிட்டேருந்து ஒரு 2 லட்சம் ஆச்சோம், இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கான், குடும்பத்தையே நம்ம 2 லட்சம் வச்சுருக்கான், ஜாடிக்காக தான் முடியாதுன்ற மாதிரி நினச்சிட்டு வரும்போது அங்கேயே சீன் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வீட்டில் காட்டுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம போய் வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களோட ஆட் ஷூட் நடிக்க வாங்கன்னு சொன்னபோது நம்ம முத்துக்காட்டாக கேட்குறாரு, ஏப்பா ஃப்ரீயாலாம் நடிக்க முடியாது, ஒரு நாள் வேலை போனால் விட்டு வரணும் போது அதுக்கு இதோட அந்த சீரியலில் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர்றது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். என்ன ஆகுதுன்னா முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஃப்ரீயாலாம் நடிக்க மாட்டேன், இதுக்கு ஏதாச்சும் காசு கொடுன்னு கேட்கும்போது இதுக்கு நம்ம மனோஜ் என்ன சொல்லுவார்னா, டேய் என் தம்பி தானே, ஒரு அண்ணனா கேட்குறேன்டா, தயவு செஞ்சு ஒரு நடிச்சு கொடுத்துட்டு போடா, என்கிட்டே காசு இல்லைடா, ஆல்ரெடி நான் நிறைய லோன்லாம் வாங்கியிருக்கேன் தெரியும்ல, அந்த பார்ட்டிக்கெலாம் எவ்வளோ காசு செலவாச்சுன்னு சொல்லி இங்கே போய் சொல்கிறான். அந்த 2 லட்சம் வந்தது யாருக்குமே தெரியாத மாதிரி இவன் சொல்லிவிட்டு மறுநாள் வந்து எப்படி எல்லாரும் ஒத்துக்க வச்சு ஆட் ஷூட் எடுக்க போகிறாங்க. அவங்களோட எதுக்குன்னா அவங்க ஹோம் அப்ளையன்சஸ்க்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அப்பயே சொல்லியிருப்பாரு சந்தோஷ்ஜி, நான் வந்து ஒரு டேரக்டர் அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை பார்த்துப்பாரு, ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணணுன்னே அந்த அந்த மாஸ்டரும் அங்கே வராரு, டேரக்டரும் வராரு, 2 பேர் வராங்க. வந்து ரொம்ப அதட்டுறாங்க, இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணுங்க, அப்படின்னு இல்லைங்க இப்படின்னு இல்லைங்க, ஒழுங்காக பண்ண தெரிலன்னு ரொம்ப கராராக பேசுகிறாரு. இது வந்து யாருக்குமே பிடிக்கல. ஸ்டார்டிங்கில் முத்துவும் சைலண்ட்டாக தான் இருக்கார். போக போக இவங்க என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பாகிட்டு இவங்க அவ்வளோவா நடிக்க மாட்டுறாங்க, நல்லா தான் நடிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏமா எதுக்குமா இங்கே வந்தீங்க, ஏன் உயர வாங்குறீங்கன்னு சொல்லி கத்தும் போது நான் முத்து தான் சும்மாவே டென்ஷன் ஆவார். அவரை சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்க அம்மா அப்பாவை திட்டாரா, இவர் போய் அங்கே தொகுறாரு. இந்த மாதிரி நாங்கள் நடிக்கிறதே ஓசியில் இது இல்லைனா இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லும்போது நம்ம டேரக்டர் உண்மையை உடச்சிடுறாரு. 25,000 தானே கொடுத்தாரு எல்லாருக்கும் தலைக்கு, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி சந்தோஷி சொல்லும்போது அப்படின்னு சொல்லி இவர் டேரக்டர் சொல்கிறாரு. கேட்ட உடனே நம்ம மனோஜ் மூஞ்சி சொங்கி போச்சு. உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே அடி வாங்குறாரு. யாருன்னா நம்ம ஏன்டா காசே கொடுலன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி ஏன்டா பொழைக்கிற அப்படின்னு சொல்லி செம்ம அடி அடிக்கிறாரு. நம்ம முத்து அங்கே அடிச்சு எப்படியும் அன்றைக்கான ஆட் ஷூட் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் திட்டுறாரு, இந்த கேடி பையன் நம்பி எதையும் செய்யக்கூடாது, இவன் எங்கெல்லாம் சொல்கிறான், எங்களை திருட்டு குடும்பம்ன்றான், எங்கள் மீனாவை தம்பியில் இவன் திட்டுறான், இவன் சொல்லலாம் தகுதியே இல்லை, இவன் இன்னும் மேலே மேலே நம்ம குடும்பத்துக்கு இவன் தான் பெரிய பாரமாக இருக்கான்னு சொன்னபோது சரிடா
நான் அந்த காசை கொடுத்துட்றேன், தலை 25,000 அதானே பேசுனது சரின்னு சொல்லி இவனும் காசு கொடுத்துட்றான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நாளைக்கான எபிசோடில் வராது, நாளானிக்கான எபிசோடு என்ன ஆகும்னா, அந்த மீனா காசு திருட்டு விஷயத்தை பற்றி ஏதாச்சும் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நன்றி, பாய்.